இந்தியன்ஸ் ஆர் சீப் லேபர்ஸ். மலிவு விலை வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். இந்தியாவில் உங்களால இன்னைக்கு தேதிக்கு மாசம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்னா நீங்க வெளிநாடுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கமெண்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட்டும் பண்ணுவீங்க, அப்போஸும் பண்ணுவீங்க. நான் என்னோட கருத்து சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களோட கருத்து கமெண்ட் பண்ணுங்க. பொதுவாகவே உலகம் ஃபுல்லா வந்து இந்தியர்களுக்கான எதிர்ப்பு வந்து இப்போ அதிகமாயிடுச்சு. மெயினா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஆஸ்திரேலியாவில் வந்து இந்தியன்ஸுக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாங்க. அயர்லாண்டில் வந்து அடிச்சு உதைக்கிறாங்க, வைலன்ஸ். கனடா, யூகே, நம்ம எதெல்லாம் வந்து ட்ரீம் டெஸ்டினேஷன் நினைச்சோமோ அதெல்லாம் இனிமே ட்ரீம் டெஸ்டினேஷன் கிடையாது. அங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ் அடிச்சு துவைக்கிறாங்க. அண்ட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ட்ரீம் டெஸ்டினேஷன் ஒரு கண்ட்ரி தெரியுமா? பேர் நான் சொல்ல விரும்பல. 50% டாரிஃப். இப்போ வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வெளில போங்கடா, அவங்களுக்கு தான் வேலை கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ரூல்ஸ் கொண்டு வராங்க. இந்தியன்ஸோட விசாஸ் எல்லாம் மறுக்கிறாங்க. இட்ஸ் ரிப்பிள் எஃபெக்ட். இப்போ ஒரு கண்ட்ரில வந்து இமிகிரேஷன் இந்தியன்ஸ் வராங்க, எனக்கு வேலை போகுதுன்னா அது வந்து சோஷியல் மீடியால பரவி அந்த ஒரு ஹேட்டட்னஸ் வந்து ஈஸியா உடனே பரவிடும். அண்ட் நம்மளோட ரெப்புடேஷன் ரொம்ப பேட். அது ஏன்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோல போடுறேன். பொதுவாகவே வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? இந்தியன்ஸ் ஆர் சீப் லேபர்ஸ். மலிவு விலை வேலைக்காரர்கள், அவ்வளவுதான். ஒரு பணக்கார வீடு வந்து ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறாங்க வீட்டில். முதல்ல அந்த வீட்டில் போய் வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரூம் கொடுக்குறாங்க, ரூம் எடுத்து தங்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டையே வந்து உரிமை கொண்டாட சும்மா இருப்பாங்களா? பிடிக்காதுல்ல. அந்த மாதிரி தான் இங்கே வந்து வெள்ளைக்கார ஆண்டப்ப நம்ம அடிச்சு துரத்தணும். அதே கான்செப்ட் தான் அங்கேயும். இதுவே வந்து அப்ராட்ல இருந்து வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர்ல இருக்க வேலையெல்லாம் அவன் தட்டி பறிச்சு நம்ம சும்மா விடுவோமா? வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ஏன் இந்தியன்ஸ்லாம் போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரீடம் எல்லாமே ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ராட்ல இருப்பாங்கல்ல, எத்தனை பேர் ஃபாரினர்ஸ் கூட மிங்கிளா இருக்கிறதையோ, இல்ல ஃபோட்டோ இல்ல அவங்க கூட சகஜமா இருக்கிறதையோ ஃபோட்டோஸோ நீங்க பார்த்துருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து என்னைக்குமே நம்மள வந்து அவங்க ஒரு அகதி மாரி தான் பார்ப்பாங்க. அங்க போயிட்டும் இந்தியன்ஸ் வந்து அதனால தான் வந்து குரூப்பா இந்தியன் கம்யூனிட்டி, அப்ப அதுலயும் சப் கம்யூனிட்டி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளால அங்க மிங்கிள் பண்ணவே முடியாது. ஏதோ நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். இந்தியன்ஸ் தான் வந்து உலகத்த ஆள்றாங்க. டாப் சிஇஓஸ்லாம் இந்தியன்ஸ் தான் சொல்லிட்டு. அவங்களால வந்து இப்ப இந்தியாக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் கிடையாது. அண்ட் எப்படி கிட்டத்தட்ட நம்ம கமலா ஹாரிஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட்க்கு நின்னப்போ இந்த ஊர்ல கூழ் ஊத்துனாங்கல்ல. ஏதோ அவங்க வந்து இந்த கிராமத்த வந்து கொண்டாட போற மாரி. ஒண்ணும் கிடையாது. நம்மளா பெருமை பேசிக்க வேண்டியதுதான். பட் ஃபேக்ட் அது கிடையாது. ஃபேக்ட் பாருங்க. பாக்கி இருக்க இந்தியன்ஸ்லாம் என்ன பண்றாங்க? எல்லாமே வந்து இந்த நான் சொன்ன ஃபெசிலிட்டிஸ் என்ஜாய் பண்றாங்க. பட் இனிமே மெடிக்கல்லாம் அங்க ரொம்ப காஸ்ட்லி தான். ஏன் அவங்களால இங்க வர முடியல அப்படின்னா, இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி பட் வித் புவர் மைண்ட் செட். அவ்வளோதான். சிம்பிளா சொன்னா இவ்வளோதான். இங்க இருக்கிற சிஸ்டம் மாறணும். மக்கள் மைண்ட் செட் மாறணும். அப்படின்னா இந்தியா இஸ் தி பெஸ்ட் பிளேஸ் டு லிவ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போறீங்க. பி கேர்ஃபுல். நீங்க நினைக்கிற கண்ட்ரீஸ்லாம் வந்து இப்போ உடனே வயலன்ஸ் நிறைய ஆயிடுச்சு. நீங்க எதனால அங்க போறீங்க? ஏன் போறீங்க? என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? அத ஃபர்ஸ்ட் யோசிங்க. அதுக்கப்புறம் நீங்க போறதா வேணா முடிவு பண்ணுங்க. நான் வந்து ஃபாரின் போறவங்க எல்லாரும் தடுக்கிறதுக்காக நான் பேசல. இருக்கிற ஃபேக்ட்ஸ சொல்றேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு ஃபாலோ குடுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேசுவோம். டேக் கேர். பாய். லவ் யூ ஆல்.